Good morning. Welcome to Tiruchi Law Academy. Now we are going to discuss about AIBE examination question paper 18 2023 set A. So we will discuss 50 questions from set A today in this video. First question. The concept of freedom of trade and commerce mentioned in the Indian Constitution is motivated from the experience of the following country. நமக்கு தெரியும் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாகவே பாரோடு டாக்குமெண்ட்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக நிறைய கண்ட்ரிஸ் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, யூகே, ஜெர்மனி, கனடா, யூஎஸ்எஸ்ஆர், ஃப்ரான்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஈவன் ஜப்பான், இங்கே இருந்து இவ்வளோ நம்ம வாங்கியிருக்கோம். இதில் வந்து நமக்கு வந்து ட்ரேட் அண்டு காமர்ஸ் எதில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரேட் அண்டு காமர்ஸ் வந்து வி பாரோடு ஃப்ரம் Australia. This is the right answer. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ இதில் நமக்கு வரும். இதில் எஸ்பெஷலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பி, டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, இது ரொம்ப முக்கியமானது. யூகே பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டு, ரூல் ஆஃப் லா, கேபினெட் சிஸ்டம், எஸ்பெஷலி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இது எல்லாமே நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ட்ரேட் அண்டு காமர்ஸுங்கிறது ஆஸ்திரேலியா. Second question. Which of the following writ is issued to enforce the performance of public duty? Public duty அப்படிங்கிறது நமக்கு வந்து மேண்டமஸ் நமக்கு நிறையா தெரியும், ஏன்னா நிறையா படிச்சிருப்போம். அதே மாதிரி கியூ வாரண்டோவும் நமக்கு வரும். அது வந்து பர்சன்ஸ் கிளைம் டு ஏ பப்ளிக் ஆஃபீஸ் வரும். இது மேண்டமஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பப்ளிக் டியூட்டிஸ். ஸோ இது ரெண்டும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து மேண்டமஸ். செர்ஷியாரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். செர்ஷியாரிங்கிறது டு குவாஷ் ஏ டெசிஷன் ஆஃப் ஏ லோயர் கோர்ட் டு ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அது வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை பொறுத்து அது வரும். ரைட். Next question. Which of the following constitutional amendment act had made the provision of publishing Hindi translation of constitution? So Hindi translation constitution வந்து நமக்கு வந்து 58th amendmentல வந்திருக்கும். 58th amendment இது வந்து 1987ல் இது வந்திருந்தது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்ட் 22ல் இருக்கும் நமக்கு. இது பொதுவாக இப்போ 52ன்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 1985ல் வரும். இது 1985ல் வந்து 10th ஷெட்யூல்டு ரிலேஷன்ஸ், அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வரும். 54 பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸோட ரெமுனரேஷனை பேஸ் பண்ணது. இது சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு ஜட்ஜஸோட ரெமுனரேஷனு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது. அடுத்து 56 பொறுத்த வரைக்கும் அது இந்த ஸ்டேட்டு செப்பரேஷனில் வரும் இல்லையா, கோவா, டாமன், டையூ, அது ரிலேட்டடு. ஸோ இது வந்து 1987. நமக்கு 58th அமெண்ட்மெண்ட்டு 1987 இதுவுமே. அதாவது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ரைட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன்? ஸோ இதில் கலரபிள் லெஜிஸ்லேஷனில் இது ரெண்டுமே நமக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் காமேஸ்வர் சிங் அண்டு எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இது ரெண்டுமே வரும். ஆக்சுவலாக இதில் வந்து ஹைரார்கி பிரகாரம் பார்த்தோம்னா இதை நம்ம கொடுக்குறோம், ஸ்டேட் ஆஃப் பீகார் காமேஸ்வர் சிங் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து நமக்கு வந்தது 1952. எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து 1979. இது ரெண்டுமே அது கலரபிள் லெஜிஸ்லேஷன். கலரபிள் லெஜிஸ்லேஷனுங்கிறது legislature do not exceed their constitutional authority. நீங்கள் புதுசாக சட்டம் கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னாலுமே கான்ஸ்டிடியூஷனை வந்து மீறி வரக்கூடாது. அது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் மட்டும்தான் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது கலரபிள் லெஜிஸ்லேஷனில் நமக்கு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஒருவேளை ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் காமேஸ்வர் சிங் கொடுக்கல அப்படின்னா we can put எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. Which of the following constitutional amendment was passed in light of the advisory opinion
ரிசீவ்டு இன் ரீபெர்பரி கேஸ். ஸோ இது பெர்பரி கேசஸ்னு வரும்பொழுது நமக்கு அந்த பாகிஸ்தானோட அந்த நிலங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற ரிலேட்டடான வர்றது. இது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து 1960 9th அமெண்ட்மெண்ட்டில் வரும் இந்த ஆன்சர். ஸோ இந்த 11th அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, 11th அமெண்ட்மெண்ட்டு 1961. ஸோ இது எல்லாமே இது இண்டோ பாக் வார் அந்த ரிலேட்டட் மாதிரியே வருது பாருங்கள். இது வந்து இந்த 11th அமெண்ட்மெண்ட்டுங்கிறது எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டட். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு இந்த பெர்பாரிங்கிறப்போ நீங்கள் பாகிஸ்தான் வாருங்கிறத அதை மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இந்த ரெண்டு வருஷம் பார்க்குறப்போ 9, 11 இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. 9 வந்து நமக்கு இது 9 தான் ஆன்சர், 9th அமெண்ட்மெண்ட் தான் ஆன்சர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் provision of the Constitution of India is relevant for solving questions of repugnancy between a central and state law? ரெண்டும் சென்ட்ரல் ஸ்டேட்டில் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா எந்த ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது. அது வந்து ஆர்டிகல் 254. இந்த ஆன்சர் வந்து ஆர்டிகல் 254. ஸோ 248 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெசிடியூ பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட பவர்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 52 வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. 56 வந்து ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் த யூனியன், அதாவது த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் எவ்ரி ஸ்டேட், அது ரிலேட்டடானது இது. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 254. அடுத்து, வாட் டிரான்சிஷன் பீரியட் வாஸ் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார் சேஞ்சிங் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் ஃப்ரம் இங்கிலீஷ் டு ஹிந்தி? ஸோ எத்தனை இயர் நமக்கு ஆக்சுவலாக நமக்கு கான்ஸ்டியூஷனில் வந்ததில் 15 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ், 15 இயர்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இது ரிலேட்டடான ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 343, 343ல் 2 இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ரிலேட்டடானது, அஃபிஷியல் லாங்குவேஜ். 243(2) வந்து ப்ரொவைட்ஸ் த கான்ஸ்டியூஷன் கண்டினியூஷன் ஆஃப் இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜாக இது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 15 இயர்ஸ் வந்து கிராஜுவலாக சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னமும் நம்ம அது ரிலேட்டடாக இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. In which of the following cases it was held that there could be no reservation of single seat, சிங்கிள் போஸ்ட், ஒரு போஸ்ட்டாக இருக்கும்பொழுது ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லைன்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சக்கரதார் பாஸ்வான் வெர்சஸ் பீகார், இதோட ஆன்சர். சரி, வசந்தகுமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவுமே ரிசர்வேஷன் ரிலேட்டட் தான். அது பேக்வேர்டு கிளாஸோட ரிசர்வேஷனை பொறுத்தது. இது ரிசர்வேஷன் தான், பேக்வேர்டு கிளாஸோடது. அது எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஏபிஎஸ்கே சாங் ரயில்வே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதுவுமே வந்து சர்வீஸ் மேட்ரு, ரயில்வே எம்ப்ளாயீஸ் சர்வீஸ் மேட்ரு. இதுவுமே ரைட், இது ரிசர்வேஷனுக்கானது கிடையாது, சிங்கிள் போஸ்ட்டு கிடையாது. அடுத்து ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் என்எம் தாமஸ், இதுவும் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் தான். இதுவுமே ரிசர்வேஷன் ரிலேட்டடு, இதுவுமே பேக்வேர்டு கிளாஸஸ் ரிசர்வேஷனை பொறுத்தது. இது வந்து ஆர்டிக்கல் 16(4)ல் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்குது. Sexual harassment of a working woman at her place of work may also be considered as the violation of which of the following provision of the Constitution of India? ஸோ இதை நான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் பாயிண்ட்ஸு இதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ 19(1)G, இந்த ஜி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஜிங்கிறது நமக்கு அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு ஒர்க்கிங் பிளேஸ், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1B எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆயுதம் இல்லாமல் கூடுறதுக்கானது. இது ஆயுதம் இல்லாமல் கூடுறதுக்கு. இது 19(1)D வந்து அதுவுமே ரைட்டு தான். இது
நம்ம நம்ம இந்திய எல்லையில் எங்கே வேணுமாலும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கானது. 19(1)ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு சிட்டிசன் வந்து செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கானது. ஸோ ஆன்சர் வந்து டி ஃபார் திஸ் கொஸ்டின். Which of the following doctrine has been applied to resolve the conflict between Article 25(2)(b) and 26(b) of the Constitution of India? ஸோ இதோட ஆன்சர் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இன்டர்பிரிட்டேஷன், அதாவது கான்ஸ்டியூஷனில் இல்லை ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸில் இஷ்யூஸ் வருது, கான்ஃப்ளிக்ட் வருது, ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃபில் வருது அப்படிங்கிறப்போ இந்த ஆர்டிகல் 25(2)(b) அண்ட் 26(b)ங்கிறது டாக்ட்ரின் சொல்கிறது இது ஸ்டேட்ஸோட பவரை ரெகுலேட் பண்ணுறது ரிலேட்டடாக வரும். ஸோ ஆன்சர் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை மீதி பார்த்துக்கோங்க, இது நம்ம வந்து தியரியில் படிச்சிருப்போம், பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் டாக்ட்ரின், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அது ஆக்சுவலாக வந்து பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து டிட்டர்மைனிங் வெதர் எ லா ஃபால்ஸ் வித்தின் த லெஜிஸ்லேட்டிவ் காம்படிஷன் அப்படிங்கிறது என்னது. அடுத்து இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் ஐபிசி மே நாட் அப்ளை, எதுக்கு அப்ளை ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஐபிசி அப்ளை ஆகாது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எ பர்சன் கமிட்டிங் அஃபென்ஸ் டார்கெட்டிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் லொக்கேட்டட் இன் எனி கண்ட்ரி. ஸோ இதுதான் ஆன்சர். So only an offence committed by Indians outside India, an offence committed by any person or any ship registered in India. ஸோ இதிலெல்லாம் வந்து நம்ம போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அவுட்சைடு இந்தியாவுக்குமே வரும், ஆனால் அதை விட இன்னும் பெஸ்ட் சாய்ஸ் இருக்குது நமக்கு. எனி பர்சன் கமிட்டிங் அஃபென்ஸ் டார்கெட்டிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் லொக்கேட்டட் இன் எனி கண்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். How many types of punishment are currently existing under the IPC? ஸோ இதில் வந்து நமக்கு ரொம்ப ஃபிஃப்த் ஆன்சர் வந்து 5 நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன பெனால்ட்டி சொல்லுங்கள். எஸ், ஃபஸ்ட்டு வந்து இதில் செக்ஷன் 53 நமக்கு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 53 ஐபிசியில் 1860 ஐபிசியில் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு. ஒன்று டெத்து பெனால்ட்டி, அடுத்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், அடுத்து இம்ப்ரிசன்மெண்ட், இது ரிகரியஸ் ஆர் சிம்பிள். அடுத்து ஃபைன், அது மட்டுமே உள்ளது. இன்னொன்று ஃபோர்ஃபிஷர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 5 டைப் இருக்குது. A and Z agree to fence, இது கத்தி சண்டை போடுறது மாதிரி, ஃபென்ஸ் வித் ஈச் அதர் ஃபார் அம்யூஸ்மெண்ட், ஒரு மன கிளர்ச்சிக்காக அது ஃபென்சிங் பண்ணுறப்போ ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா தட் இஸ் கம்ஸ் அண்டர் நோ அஃபென்ஸ். கண்டிப்பாக ஏஐபியில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். எதுலன்னா கிரீவியஸ் ஹர்ட்டா, அட்டம் டு மர்டரா, நோ அஃபென்ஸ், அதே மாதிரி தெஃப்ட்டு, டெகாயிட்டி, அது ரிலேட்டடாகவும் இதே மாதிரி அஃபென்ஸுக்கு ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் கேனாட் எக்ஸ்டெண்ட் டு காசிங் டெத். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இன் கேஸ் ஆஃப் வென் அசல்ட் இஸ் ரெஃப்ளெக்டிங் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் ஏ சிம்பிள் ஹர்ட். ஸோ மீதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். மர்டர் பண்ணுறப்போ நம்ம ப்ரைவேட் டிஃபென்ஸ் வந்து டெத் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கமிட்டிங் ரேப்பு, அன்நேச்சுரல் லஸ்ட், இது எல்லாமே. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இது எல்லாமே நமக்கு செக்ஷன் 96 இருந்து 106 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா 100 ஐபிஎஸில் வந்து ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸை சொல்லியிருப்பாங்க. 100ல் வந்து ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ். அதே மாதிரி 101லேயும் அது ரிலேட்டடாகவே வரும் நமக்கு, ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸு. ஸோ அதில் நிறைய பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் ஆஃப் ஐபிசி த வேர்ட் பெனிஃபிட் டஸ் நாட் இன்க்ளூட் த பெக்குனரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து எதில் இருக்கணும்னா செக்ஷன் 89ல் இருக்குது. ஏன்னா செக்ஷன் 89 ஆஃப் ஐபிசியில் வந்து பெனிஃபிட் does not include pecuniary benefits when consent is given by the guardian or others for persons of unsound mind, minors, அந்த மாதிரி இன்கேப்பபிள் பர்சன்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 155 வந்து அது லயபிலிட்டி ஆஃப் ரேயாட்டில் வர்றது, அது வந்து டைரெக்டாக பெனிஃபிட்டில் வரல அது. அதேமாதிரி செக்ஷன் 156 வந்து ஏஜெண்ட் ஆஃப் ஓனர் வரும், லயபிலிட்டி ஆஃப் ஏஜெண்ட் ஆஃப் ஓனர் அது வரும். அதுக்கடுத்தது செக்ஷன் 370 வந்து டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. இதுவுமே எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரிலேட்டடாக வரும். அடுத்து எக்ஸ் இன்டென்ஷனலி புல்ஸ் ஆஃப் ஏ உமன்ஸ் வெயில், அந்த தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறது, முக்காடு போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பிடிச்சி இழுக்கிறது வித்தவுட் ஹேர் கன்சென்ட். அது ஆப்வியஸாக இதில் வரும் நமக்கு. வித்தவுட் ஹேர் கன்சென்ட்னா நமக்கு கிரிமினல் ஃபோர்ஸில் வந்துடும். ஸோ கிரிமினல் ஃபோர்ஸு நமக்கு வந்து ஐபிசி 350 வரும்னு நினைக்கிறேன். ஐபிசி 350, 349 இந்த ஏரியாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 349, 350 இந்த ரிலேட்டட் ஏரியா. அடுத்து, வாட் பனிஷ்மெண்ட் இஸ் ப்ரெஸ்கிரைப்டு அண்டர் த ஐபிசி 1860 ஃபார் எ பர்சன் ஹூ மெய்ம்ஸ் எனி மைனர் இன் ஆர்டர் தட் such minor may be used for the purposes of begging. ஸோ இது வந்து ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், imprisonment, லைஃப் அண்ட் ஃபைனு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 10 years அண்டு ஃபைனு கூட நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், ஒரு வேளை இது லைஃப் அண்டு ஃபைன் வரல அப்படின்னா. ஏன்னா இதோட ரிலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னாப்பிங் ஆர் மைமிங் எ மைனர் ஃபார் பர்பஸ் ஆஃப் பெக்கிங் வந்து 363A ஆஃப் ஐபிசியில் இருக்குது. ஸோ அந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 years அண்டு ஃபைன் வருது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஏன்னா மைனரு கிட்னாப்பு இதெல்லாம் வர்றதுனால நமக்கு வந்து லைஃப் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ ஏஐபியில் வந்து ஃபைனல் கீ ஆன்சரில் கொடுத்த ஆன்சர் வந்து லைஃப் அண்டு ஃபைன். அடுத்து 18th கொஸ்டின், எக்ஸ் threatens to publish a defamatory libel concerning Y unless Y gives him money. Which of the following punishment may be given to X for the act committed by him as per the IPC? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா imprisonment 2 years வித் ஃபைனு 3 years, 5 years, 7 years கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். imprisonment up to 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத், அது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெலவெண்ட் ஐபிசி செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 389, எஸ் 389 ஐபிஎஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபேம் பண்ணுற அந்த பயமுறுத்துறது அது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 years வரும். ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நீங்கள். ஏன்னா நிறைய சின்ன சின்ன இந்த இம்ப்ரிசன்மெண்ட் 2 years 3 yearsலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி 383 ஐபிசிலையும் பார்த்துக்கோங்க. 383 ஐபிசி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா 383ல் வந்து எக்ஸ்டார்ஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக செக்ஷன் 500 தான் பியூராக பனிஷ்மெண்ட் ஃபார் டிஃபேம் சொல்லியிருந்திருப்பாங்க செக்ஷன்.
500 IPC, அதாவது பனிஷ்மெண்ட் ஆஃப் டிஃபேமேட்டரி, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து, which of the following sentence is an assistant sessions judge authorized to pass as per the code of CRPC 1973? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சென்டென்ஸ் ஆஃப் பிரிசம் நாட் எக்ஸ்டெண்டிங் 10 years. சி. ஸோ இது எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 29 பாருங்கள். செக்ஷன் 29 ஆஃப் சிஆர்பிசி, அதாவது அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் கேன் பாஸ் ஏ சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எ டேர்ம் நாட் எக்ஸீடிங் 10 years அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷன் 29. அடுத்து, a person arrested by a private person for committing a non-bailable and cognizable offense அப்படின்னு வந்துருச்சுனாவே செக்ஷன் 41, 41A இந்த ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. 41, செக்ஷன் 41 என்ன சொல்லியிருப்பாங்க? 41ல் circumstances for arrest by police. ஸோ இதை நம்ம கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரீஅரெஸ்ட்டு அதிலே வந்துடும் நமக்கு. அதே மாதிரி 41A வந்து நோட்டீஸ் டு அப்பியர். 41 நோட்டீஸ் டு அப்பியர். செக்ஷன் 42 வந்து அரெஸ்ட் அண்ட் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் ரெசிடென்ஸ். ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்டு ரெசிடென்ஸ். அடுத்து செக்ஷன் 43 பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன் அண்ட் ப்ரொசீஜர் ஆன் சச் அரெஸ்ட். ப்ரொசீஜர் ஃபார் ப்ரைவேட் அரெஸ்ட். Next, under which of the following situations a wife is not entitled for maintenance under section 125 of CRPC அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இது ரிலேட்டடான இதுதான் நமக்கு லாஜிக் கொஸ்டின்ஸ் மாதிரி நமக்கு வரும். ஸோ இது வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். வாலண்டர்லி ஒய்ஃப் ரெஃப்யூசஸ் டு லிவ் வித் ஹஸ்பண்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நாட் என்டைட்டில்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சப்கிளாஸ் 4ல் சொல்லியிருப்பாங்க. 125 சப்கிளாஸ் 4ல் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. Which of the following procedure is dealt under section 164A? 164A of Code of Criminal Procedure 1973 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் த விக்டிம் ஆஃப் ரேப். 164A. 164A. அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ் பை போலீஸ் ஆஃபீஸர் வந்து 160ல் சொல்லியிருப்பாங்க. 160 சொல்லியிருப்பாங்க. ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அதுவும் 164ல் வரும். 164A. அடுத்தது ரெக்கார்டிங் ஆஃப் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இது வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து 154. ஸோ ஆன்சர் இஸ் 164A அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட். Which of the following is incorrect with respect to diary of proceedings in investigations as per CRPC 1973? So the answer, the diary incorrect. The diary may be used as the evidence. This is incorrect here. So statement பொறுத்த வரைக்கும் the statements of witnesses recording during investigation shall be inserted in a diary. ஓகே. ஸோ நமக்கு டைரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து
ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கானது தான். பட் ஷல் நாட் பி யூஸ்ட் ஆஸ் ஏ எவிடன்ஸ் இன் ட்ரையல். அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேன் ரெஃப்ரெஷ் தேர் மெமரி பை சீயிங் தேர் டைரி. எவிடன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ரைட். நெக்ஸ்ட், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் manner of committing offense is not required to be mentioned in the charge as per CRPC. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, A is accused of the theft of a certain article at a certain time and place. ஸோ இது வந்து ஆப்ஷன் A is right answer. A is accused of the theft of a certain article at a certain time and place. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இது வந்து 213 சிஆர்பிசியில் சொல்லியிருப்பாங்க. 213 சிஆர்பிசி. Which of the following offences may be tried summarily as per the code of CRPC 1973? So the answer, offence punishable with imprisonment for a term not exceeding 2 years. The answer. So 454 IPC-ல offense under section 454 of IPC-ல வந்து அது கொடுத்துருக்காங்க, 504 கொடுத்துருக்காங்க. ஸோ 454ல் வந்து அந்த லர்க்கிங் ஹவுஸு, ஸ்ட்ரெஸ் பாஸு, ஹவுஸ் பிரேக்கிங் அது ரிலேட்டடாக வர்றது. அது கூப்பிட்டு எக்ஸ்டெண்ட் 2 years. இது வந்து 2 yearக்கு மேலே போகலாம். என்னது ஸ்ட்ரெஸ் பாஸு, ஹவுஸ் பிரேக்கிங் இது எல்லாமே வரும். அடுத்து அண்டர் 504 ஐபிசி இருக்கு இல்லையா, அது இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் ப்ரீச் ஆஃப் பீஸ், அது அந்த ரிலேட்டடான இது. இதுவுமே சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் வந்து அது அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வரக்கூடியது. அடுத்து அஃபென்ஸ் பனிஷபிள் வித் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுங்கிறது இது சீரியஸ், இதுவுமே எக்ஸீடு 2 years ஆகும். ஸோ இங்கே சம்மரி ட்ரைடு சம்மர்லி ஆஸ் பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அஃபென்ஸு மேபி ட்ரைடு சம்மர்லி. ஸோ நாட் எக்ஸீடிங் 2 years கொடுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் சிஆர்பிசி ரெஃபரன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் செக்ஷன் 395. ஓகேவா, இதுதான் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். அப்போ 275 என்ன சார் சொல்கிறான் அப்படின்னா, ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த அக்யூஸ்டு. அடுத்து 325 வந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் த ப்ரொசீஜர் when a magistrate cannot pass a sentence sufficiently. அது 383ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை கோர்ட், அதாவது 383 செக்ஷன் இஸ் ரிலேட்டட் வித் ப்ரொசீஜர் இன் கேஸஸ் சப்மிட்டட் டு தி ஹை கோர்ட். அது வந்து இந்த டெத்து சென்டென்ஸுக்கான கன்ஃபர்மேஷனுக்கானது இது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா 395 போட்டுக்கோங்க. அடுத்து a person accused of the following offences may not be granted. may not be granted கொடுக்கவே முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. may not be granted bail under 438. கொடுக்கவே கூடாத அஃபென்சஸ் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லா செக்ஷனுமே வரும். ஏன்னா அஃப்யூஸ் அண்டர் 376 AB, 376 DA, 376 DB. 376 ABங்கிறது வந்து செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வித் லெஸ் தென் 12 years உமன். அடுத்து 376 DAங்கிறது கேங் ரேப், அதாவது 16 years கேர்ளுக்கு கீழே கேங் ரேப்பில் வரக்கூடியது. இது செக்ஸுவல் இன்டர்கோர்ஸு. அடுத்து 376 DB
இது செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பை எ பர்சன், அதுவுமே நமக்கு வரக்கூடியது. ஸோ இதில் வந்து எல்லாமே செக்ஸுவல் ரிலேட்டடு. இதில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து பெயில் கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் எல்லாமே DI is right answer. Which of the following act, if done by any magistrate, even in good faith without being empowered, shall vitiate the proceedings as per the CRPC? So இதில் வந்து attaches property under section 83. ஸோ இது குட் ஃபைத்னாலுமே அதுதான் நமக்கு. இது வந்து 306 ஆஃப் சிஆர்பிஸில் வந்து டெண்டர் எ பேர்டன் அண்ட் செக்ஷன் 306 என்ன சொல்கிறாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எம்பவர் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட் எம்பவர்ஸஸ் இருக்குது. பட் அந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கிறப்போ அந்த ஸ்பெசிஃபிக் லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்து அவங்க வந்து முடிவு பண்ணிக்கக்கூடியது. அதே மாதிரி 410 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீகால் ஏ கேஸ் அண்டு ரீகால் ஏ கேஸுங்கிறது 410 அது நமக்கு கொடுத்துருக்காங்க, செக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செக்ஷன் 83 தான் ரைட் ஆன்சர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாச்மெண்ட் ஆஃப் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ பர்சன், அப்ஸ்காண்ட் ஆகிறவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியும் அப்படிங்கிறதாப்பில் சொல்லியிருக்கிறாங்க. while attaching property without proper empowerment could lead to legal issues. The direct impact of vitiating proceedings might depend on the specifics of this case. ஸோ இது எல்லாமே நேச்சர் ஆஃப் த அட்டாச்மெண்ட் ரிலேட்டடு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 83 பண்ணிக்கோங்க. அடுத்து, which of the following is material for deciding the jurisdiction of civil court in the light of CRPC 1908? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா, அவேர்மெண்ட் மேட் இன் த பிளைண்ட். அவேர்மெண்ட்னா வெறுப்பான்னு சொல்லலாம், இல்லை வற்புறுத்துறதுன்னு சொல்லலாம். இதோட ஆன்சர் வந்து அவேர்மெண்ட் மேட் இன் த பிளைண்ட். ஸோ இதை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ மெட்டீரியல் ஃபார் ஜூரிஸ்டிக்ஷன் நமக்கு இருக்குது, ஓகேவா. இதில் இந்த பிளைண்டிஃப் அலிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் வந்து நமக்கு அவங்களோட அந்த பிளைண்டிஃபோட அலிகேஷன்ஸ் என்ன மாதிரி சொல்கிறாங்க அதை பொறுத்தது தான் நம்ம இது. இந்த பிளைண்டிஃப் அலிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் ஆஸ் crucial for determining whether the court has jurisdiction to hear the case. அப்போ சிபிசி சிவிலில் பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட ப்ரேயரை நம்ம கேட்க முடியுமா அப்படிங்கிறத அதை முடிவு பண்ணுறது தான். அடுத்து, which of the following cannot be considered as the suit of civil nature for section 9 of CRPC, section 9 of CPC? ஸோ இதுக்கான ஆன்சர், the suit for recovery of voluntary payment or offerings. ஸோ இது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. மற்றதெல்லாம் சூட் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ்ஸு, சூட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப்ஸு, இது எல்லாமே கேன் கன்சிடர். சூட் ரிலேட்டட் டு ரைட்ஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் இதெல்லாம் கேன் கன்சிடர். இங்கே கேனாட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன். அடுத்து, which of the following provisions of the CPC 1908 makes the doctrine of res judicata? res judicataங்கிறதே நமக்கு உடனே செக்ஷன் 11 ஞாபகம் வந்துடும். செக்ஷன் 11. ஸோ செக்ஷன் 11ல் 6 வச்சுக்கோங்க, res judicata. res judicata நான் இப்படி எழுதிக்கிட்டேன், 6 ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது டைரக்ட் கொஸ்டின்ஸு. இது வந்து நமக்கு செக்ஷன் 11 நமக்கு தெரியும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நல்லா ஈச் அண்ட் எவரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது டாக்டரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளிகபிள் இன் ரெப்ரசன்டேட்டிவ் சூட்ஸ்னு கேட்டால் இது போட்டுக்கோங்க, 6 போட்டுக்கோங்க. அடுத்து, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் எ கோர்ட் வில் நாட் இஷ்யூ சம்மன்ஸ்? எந்த இதில் வந்து கோர்ட் வில் நாட் இஷ்யூ சம்மன்ஸ் ஃபார் பர்சனல் அப்பியரன்ஸ்? பர்சனல் அப்பியரன்ஸ்னு போட்டாவே நமக்கு 250 மைல்ஸு நமக்கு சொல்லலாம். ஓகே, நமக்கு ஆனால் நமக்கு வந்து
if dependent resides 250 miles away from the court in any area having public conveyance available. இதை நமக்கு சொல்லிக்கலாம். இதுதான் நமக்கு ரைட் ஆன்சரும் கூட. பட் இது இல்லாமல் கீழே இருக்கிற ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ண முடியும். எந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா 132 சிபிசியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸம்ஷன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பர்சனல் அப்பியரன்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்க முடியும் ஃபார் உமன் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது அப்ளை ஆகலைன்னா தான் நம்ம வந்து எக்ஸம்ஷன் பண்ண முடியாது ஃப்ரம் தி பர்சனல் அப்பியரன்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன். இதில் வந்து சொல்லி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு உமன்ஸ்லாம் இருக்குன்னா ஒரு சில உமன்ஸ் வந்து கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க வந்து லாயரை வந்து அவங்களுக்கு பதிக்கெல்லாம் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் ஒரு சில கம்யூனிட்டி ஒரு சில ரிலீஜியஸில் அந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு நம்ம சம்மனை கொடுத்து பர்சனல் அப்பியரன்ஸ் வரணும்னு சொல்ல தேவையில்லை. அது செக்ஷன் 132 சிபிஎஸில் கூட சொல்லியிருக்கு. அடுத்து in which of the following situation plaintiff is precluded from bringing a fresh suit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து dismissal of suit because plaintiff did not appear. அந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரீக்ளூடட் முன்னாடியே முடிச்சுக்க முடியும். bringing a fresh suits அதுக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம செக்ஷனை பொறுத்த வரைக்கும் dismissal of suit because அது நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கிறோம். இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆர்டர் நம்ம பார்க்கணும். அதை நான் இப்போ சொல்கிறேன். அடுத்து how many times at maximum may an adjournment be granted to a party during hearing of a suit as per the CPC. இது வந்து 3 times. இது நம்ம சாதாரணமே சொல்கிறது தான் 3 times கொடுக்கறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் 17 நினைக்கிறேன். ஆர்டர் 17 ரூல் 1 சொல்லியிருப்பாங்க 3 முறைக்கு மேலே தர தேவையில்லை, அட்ஜென்மெண்ட் பண்ண அவசியம் இல்லை, அன்னெசரியாக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஜுடிஷியல் ப்ராசஸை வந்து டிலே பண்ணக்கூடாது, எக்ஸ்பிரிடைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து which of the following amendment act made the provisions in the code of CPC to produce a witness without a summon. நம்ம சினிமாவிலாம் பார்த்துருப்போம். ஏன் திடீர்னு ஒரு விட்னஸை கொண்டுட்டு வருவாங்க, உடனே நீங்கள் வந்து சம்மன் கொடுக்காமல் ஆஜராகிருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நீதிபதி என்ன பண்ணுவார், அவர் அலோவ் பண்ணுவார், சரி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான இது நம்ம விட்னஸ் வந்து டைரெக்டாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 1999 இருக்குது. சிபிசி அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1999. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூல் இது எங்கே நமக்கு இருக்குது, விட்னஸ் ப்ரொடக்ஷனை பற்றினது டு பிரிங் விட்னஸஸ் வித்தவுட் சம்மன். இது வந்து ரூல் 16 ஆர்டர் 16 ரூல் 1A இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆர்டர் 16 போட்டிருக்கக்கூடாது, ரோமன் லெட்டர் தான் எழுதணும். ஆர்டர் 16. ரைட். ஸோ 76ஓட அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் விட்னஸ் வந்து வித்தவுட் சம்மன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது ஆக்சுவலாக அதெல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து டைரெக்டாகவும் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கு. அடுத்து which of the following is not included in the word cost as provided under the code of CPC 1908. ஸோ இது வந்து ஃபுட்டிங் and lodging expenses incurred is the answer. இப்போது இந்த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் விட்னஸ் இன்கர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டான செக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அது எந்த மாதிரி ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அதாவது எதெல்லாம் காஸ்ட்டை பற்றி டீல் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கணும். காஸ்ட்டை டீல் பண்ணக்கூடியது ஆக்சுவலாக செக்ஷன் 35 டீல் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து ஆர்டர் 20A பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் ரிலேட்டடாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து வாட் பீரியட் இஸ் ப்ரெஸ்கிரைப்டு அண்டர் சிபிசி ஃபார் டிபெண்ட் டு என்டர் அண்ட் அப்பியரன்ஸ். ஸோ இது நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸு, டைரெக்டாகவே 10 days போட்டுக்கலாம். 10 days த டேட் ஆஃப் ரிசீவிங் சம்மன்ஸ் போட்டுக்கோம். ரைட். ஸோ இது எல்லாமே அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து 10 days கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து நமக்கு சம்மரி ப்ரொசீஜர்ஸில் வந்து 37 பார்த்துக்கோங்க. 37. ஸோ இதில் சொல்லியிருப்பாங்க எப்படின்னா டிபெண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு என்டர் அண்ட் அப்பியரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதில் ரூல் 3.1 10 days சொல்லியிருப்பாங்க. ரூல் 3.1 10 days இஸ் ஸ்பெசிஃபைடு. அதாவது சர்வ் ஆஃப் சம்மன்ஸ் பண்ணதுக்கப்புறம். அடுத்து அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கோட் ஆஃப் சிபிசி த அப்பேலேட் கோர்ட் மே remit and issue for trial to lower court. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் 41 ரூல் 25. ஆர்டர் 41 ரூல் 25ல் அது சொல்லியிருப்பாங்க. அப்பேலேட் கோர்ட் ஃப்ரேமிங் இஷ்யூஸ் அண்டு ரெஃபரிங் தெம் ஃபார் ட்ரையல் டு லோயர் கோர்ட் அது சொல்லியிருப்பாங்க. அடுத்து இப்போ 41 ரூல் 23 பாருங்கள், எல்லாமே 41 இங்கே பாருங்கள், எல்லாம் நீங்கள் 41 ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறமா ரூல் 23, 23A, 24, 25 இது நமக்கு பெரிய கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடியது. இப்போ ரூல் 23 பொறுத்த வரைக்கும் அப்பேலேட் கோர்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடியது, ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் பை ட்ரையல் கோர்ட்டை டிஸ்போஸ் பண்ணக்கூடியது வரும். 23A வந்து ட்ரையல் கோர்ட் ஹேஸ் டிஸ்போஸ் ஆஃப் த சூட் ஆன் மெரிட்ஸ், அது நம்ம டிஸ்போசிஷன் ஆஃப் அது வரும் சூட்ஸு. அடுத்து 24 பொறுத்த வரைக்கும் டிஸ்போசல் ஆஃப் அப்பீல். இங்கே டிஸ்போசல் ஆஃப் அப்பீல் ஆன்சர் இஸ் ரூல் 25 லோயர் கோர்ட்டுக்கு கொடுக்கறது, ரெஃபர் பண்ணுறது. அடுத்து A இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் த மர்டர் ஆஃப் B பை பீட்டிங் ஹிம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் பி கன்சிடர்டு. வில் நாட் பி கன்சிடர்டு. இந்த வில் பி கன்சிடர்டு, வில் நாட் பி கன்சிடர்டு, மே பி, மே நாட் பி, இந்த மாதிரியான நல்ல கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். வில் நாட் பி கன்சிடர்ட் as relevant fact forming part of the same transaction as per the IEA 1872. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வாட் எவர் செட் பை A or B a day before the day of beating. முன்னாடியே சொல்லியிருக்கிறதா பண்ண முடியாது. அட் த டைம் ஆஃப் பீட்டிங், ஸோ பாருங்கள் மூணுமே ஒரே மாதிரி வருது. ஸோ இதில் வந்து 39 பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 6 ஐஏவில் இருக்குது. செக்ஷன் 6 இந்த சேம் டிரான்சாக்ஷன் இது நம்ம சொல்லிவிட்டு நம்ம பண்ணுறது மாதிரி. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் Evidence Act 1872 says that the confession to the police officer shall not be proved against him. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் நமக்கு. ஸோ செக்ஷன் 25 டைரக்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக செக்ஷன் 25ல் தான் நமக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஷல் பி ப்ரூவ்ட் அகெயின்ஸ்ட் எ பர்சன், அது நமக்கு ரிலேட்டடாக வரக்கூடியது. ஓகேங்களா. இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா confession to a police officer shall not be proved against him. இப்போ 24ல் என்ன சொல்லியிருப்பாங்க, 24ஸில் கன்ஃபெஷன் காஸ்டு பை த்ரெட்டு, ப்ராமிஸு இது ரிலேட்டடாக வர்றது. 26 பொறுத்த வரைக்கும் கன்ஃபெஷன்ஸ் வைல் இன் போலீஸ் கஸ்டடி. ஓகே, அது ஆக்சுவலாக ஜென்ரலாகவே நாட் அட்மிசபிள். அடுத்து 27ல் அட்மிஷன் that means information received from the accused in police custody. அது வந்து அந்த போலீஸ் கஸ்டடியில் கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா கன்ஃபெஷனாக யூஸ் பண்ண முடியாது, ப்ராப்பர் கன்ஃபெஷனாக யூஸ் பண்ண முடியாது.
ஆனால் அந்த கேஸை கொண்டுட்டு போகிற டைரெக்ஷனை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃபேக்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ செக்ஷன் 25 என்ன அப்படின்னா, கன்ஃபெஷன் டு ஏ போலீஸ் ஆஃபீஸர் ஷல் நாட் பி ப்ரூவ்டுனா என்ன அர்த்தம் நமக்கு? இன்அட்மிஷபிலிட்டி. இன்அட்மிஷபிள்னு அர்த்தம். அடுத்து அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன் ஆஃப் ஐஇஏ டையின் டிக்ளரேஷன். டையின் டிக்ளரேஷனை கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட முடியும்? எஸ் 25 29 32 32 yes 32 is right answer. ஸோ 25 பொறுத்த வரைக்கும் டீல்ஸ் வித் கன்ஃபெஷன்ஸ் டு த போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். 29ங்கிறது கன்ஃபெஷன் அதர்வைஸ் அட்மிஷபிள் நாட் டு பி இரலவெண்ட், அதாவது ப்ராமிஸஸ் சீக்ரஸி அதுக்கானது. அடுத்து 32 தான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக 32ல் 32 நமக்கு கொடுத்துருக்கோம். அலோஸ் ஃபார் டையிங் டிக்ளரேஷன். இது வந்து டைரெக்டாக பெர்டைன்ஸ் டு தி அட்மிஷபிலிட்டி. செக்ஷன் 37 என்ன வரும்? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் மேட்டர்ஸ், டீல்ஸ் வித் ரெலவன்ஸ் ஆஃப் பப்ளிக் மேட்டர்ஸ், அது ரிலேட்டடு. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அக்கார்டிங் டு ஐஇஏ pertaining to proof of content of the documents. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து contents of documents may be proved either by primary or secondary evidence, both. Yes. So content of documents shall be primary and secondary. ஸோ இதில் செக்ஷன் 61ல் அதே மாதிரி 62ல் வந்து ப்ரைமரி எவிடன்ஸ் சொல்லியிருப்பாங்க, 63ல் செகண்டரி எவிடன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை கொஞ்சம் பார்த்துக்கணும். 61, 62, 63 பார்த்துக்கணும். Which of the following is a correct statement as per the IEA? எஸ், இது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். இது ஆக்சுவலாக லீடிங் கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்டு இன் கிராஸ் எக்ஸாமினேஷன். நீங்கள் கூட்டி வந்த உடனே லீடிங் எக்ஸாமினேஷன் கொண்டு வரக்கூடாது. எக்ஸாமினேஷன் சீப்னா ஃபஸ்ட்டு நமக்கு கொண்டு வர்றது. ஓகே, கிராஸ் எக்ஸாமினேஷனில் லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ லீடிங் கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்டு இன் எக்ஸாமினேஷன் சீப் வந்து செக்ஷன் 142. லீடிங் கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்டு இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் 143. அடுத்து லீடிங் கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்டு இன் ரீஎக்ஸாமினேஷன். ஸோ இது எல்லாமே 143 ரிலேட்டடாக வரக்கூடியது. லீடிங் கொஸ்டின்ஸ் கேனாட் பி ஆஸ்க்டு இன் கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது எது ஆப்ஷன் ரைட்னு பாருங்கள். லீடிங் கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்டு இன் கிராஸ் எக்ஸாமினேஷன். செக்ஷன் 143 நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு 142, 143 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து in which of the following case did the Supreme Court of India clarify the admissibility of electronic records? ஸோ இதுவுமே 2-3 கேசஸ் ஒரே மாதிரி வர்றப்பில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து அன்வர் வெர்சஸ் பிகே பஷீர். இது ஆன்சர். ஸோ இதோட இயர் வந்து பார்த்திங்கன்னா அன்வர் வெர்சஸ், அதுக்கு அடுத்தது ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் ஜெய்சிங். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இயர்ஸ் நான் சொல்கிறேன். அன்வர் வெர்சஸ் பஷீர் வந்து 2014. இது லேண்ட்மார்க் கேஸ் ஃபார் எலக்ட்ரானிக். இது லேண்ட்மார்க் கேஸ். எதுக்கு? எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஆஸ் எவிடன்ஸ். இதை தான் வந்து 65B ஐஇஏவில் சொல்லியிருப்போம் இல்லையா, 55B இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ரெக்வயர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் செக்ஷன் 65B ஆஃப் ஐஇஏ ஆக்ட் 1872 பிரகாரம். இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் ஜெய்சிங் வந்து 2024-22 இந்த ரிலேட்டடு. அதுக்கு என்ன ரிலவன்ஸ்னால் நிறைய லீகல் இஷ்யூஸ், அது பெயில் ரிலேட்டடு. இது வந்து பெயில் ரிலேட்டடு.
மகாராஷ்டிரா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் நட்வர்லால் தாமோதரதாஸ் சோனி. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கேஸு. இது வந்து செக்ஷன் 389(1) சிஆர்பிஸில் இது ரிலேட்டடாக இருக்குது நமக்கு. இது ரொம்ப பழசு, 1980 வந்தக்கூடிய கேஸ். அடுத்து ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் ஜாகீர் சிங். இது வந்து 2004. இது என்ன பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டேஷன் பீரியடை பொறுத்து. லிமிட்டேஷன் பீரியட் எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா 468 சிஆர்பிஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏ. அடுத்து which of the following is incorrect statement in the light of Indian Evidence Act? Incorrect statementக்கு confession always goes against a person making it. எஸ், அது கரெக்டு தான். Admissions are conclusive as the matter admitted. ஸோ இதான் ஆன்சர் வரும். Admissions are conclusive as to the matter admitted. இது இன்கரெக்ட். அட்மிஷன் வந்து கன்க்ளூசிவ் கிடையாது. ஸோ அடுத்து அட்மிஷன்ஸ் மேபி ஆப்ரேட் ஆஸ் எஸ்டோபல். இது கரெக்டு தான். கன்ஃபெஷன் இஸ் எ ஸ்டேட்மெண்ட், எஸ் ரைட். ஓரல் ஆர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். டைரக்ட் அட்மிஷன் ஆஃப் கில்ட், இது எல்லாமே கரெக்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பி. Which of the following section of IEA 1872 is an exception to a hearsay rule? எக்ஸெப்ஷன், ஹியர்ஸே ரூலுக்கு எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 32(1) இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 46 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 32(1) ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சர்க்கம்ஸ்டன்சஸ் லீடிங் டு டெத், இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்களே, கிட்டத்தட்ட டையிங் டிக்ளரேஷன்ஸ் அது எல்லாமே. செக்ஷன் 32(2) ஸ்டேட்மெண்ட் மேட் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸ்டேட்மெண்ட் மேட் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதே மாதிரி 32(3) பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த பெக்குலரி ஆர் ப்ரொப்ரைட்டரி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மேக்கர்ஸ். against pecuniary. அடுத்து செக்ஷன் 32(5) வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் பை பிளட் மேரேஜ். ஓகேங்களா? அப்போ எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்கிறாங்களே 32(1) தான் நமக்கு ரைட் ஆன்சர். Which of the following is not a recognized alternative dispute resolution mechanism under code of civil procedure? அது நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இது நெகோசியேஷன். இது மூணுமே வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெகக்னைஸ்டு. எது? ஆர்பிட்ரேஷனு, கன்சலேஷனு, லோக் அதாலத் எல்லாமே ரெகக்னைஸ்டு. ஏடிஆரில் வரக்கூடிய ரெகக்னைஸ்டு. இங்கே நாட்னு கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக நெகோசியேஷன் போட்டுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? பாரு, எல்லாமே இன்கரெக்டாக நாட்டு இதே மாதிரி கேட்டுட்ருக்காங்க, டைரெக்டாக கேட்குறதுக்கு பதிலாக. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லோக் அதாலத். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக் அதாலத் கேன் டீல் வித் ஆல் சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ். இங்கே கிரிமினல் மேட்டர்ஸ் ஆட் ஆகிருக்கு, அது லோக் அதாலத்தில் கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ டைரெக்டாகவே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? மறுபடியும் இன்கரெக்ட் ஸ்டேட் கேட்குறான். இன்கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் ஆஸ் பர் த ஆர்பிட்ரேஷன் த கன்சலேஷன் ஆக்ட் 1996 கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் மே பி ரிட்டன் ஆஸ் வெல் அஸ் ஓரல். இது வந்து இன்கரெக்ட்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன பாருக்காங்க. இப்போ ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் மே பி ரிட்டன் ஆஸ் வெல் ஓரல். ஆக்சுவலாக ஓரலுக்கான வேலையே கிடையாதுங்க. ஆர்பிட்ரேஷன்ஸ்னு வந்துருச்சுனாவே ஆர்பிட்ரேஷன்ஸ் அக்ரிமெண்ட்டு கேன் பி அக்ரிமெண்ட்ஸ் மஸ்ட் பி இன் ரைட்டிங். இது செக்ஷன் 7 சொல்லியிருக்கோம். செக்ஷன் 7 சொல்லியிருக்கு.
Arbitration agreement may be in the form of separate agreement. This is standalone agreement இருக்கலாம். Arbitrations may be in the form of arbitration clause in a contract இருக்கலாம். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Arbitration agreement may be for all or certain disputes which may arise between the parties. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இங்கே நமக்கு இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இங்கே ஓரல் இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாமே ரைட் ஆகும். அடுத்து, in which of the following circumstances an arbitrator may not be challenged? May not be challenged as per the Arbitration and Conciliation Act. So இதுக்கு வந்து when he possesses when he possesses the qualifications agreed by the party இருந்தது அப்படின்னா may not be challenged ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்ரேட்டர் கேன் சேலஞ்ச் அப்படிங்கிறது செக்ஷன் வந்து 12 சப்கிளாஸ் 3 நல்லா பார்த்துக்கோங்க. சப்கிளாஸ் 3ல் கொடுத்துருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் when he possesses the qualifications agreed by the party. So this is the right answer. So thanks for watching. Thanks for hearing my explanation. ஸோ யாராவது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒவ்வொரு ஆப்ஷனையும் டிஸ்கஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஆன்சர்ஸ் சொல்லலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.